ஊழியத்தை முடிக்கும் நேரம் வந்துவிட்டது. வேத வாக்கியம் நிறைவேறுகிற ஒரு நேரம் வந்துவிட்டது. தீர்க்க தரிசனங்களும் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அவருடைய இருதயம் உடைக்கப்படும்போது சீசர்களை கூட்டிக் கொண்டு போய் உட்கார வைத்து கல்லை எறியும் தூரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு பிதாவினிடத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள், டாக்டர்லாம் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஒரு மனிதனுக்கு இரத்த நரம்புகள் எல்லாம் வெடித்தால்தான் அந்த வேர்வையெல்லாம் இரத்தமாக வருமா, காதுகளிலும் மூக்குகளிலும் இருந்து இரத்தம் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே இயேசுவானுடைய இருதயம் எல்லாம் வெடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவரின் இப்படிப்பட்ட நிலைமையிலே தள்ளும் பொழுது தன்னோட வேர்வையை இரத்தமாக சிந்தி அவர் பிதாவினிடத்தில் பரிந்துரை செய்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்று சொன்னால் நீங்கட்டும் என்று சொல்லி அவர் வேதனையோடு பிதாவினிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். கடந்து திரும்பி வரும்போதோ சீசர்களோ தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு நிர்விசாரம் அல்லவா! ஆண்டவர் இன்றைக்கு காட்டி கொடுக்கப்பட போகிறார் என்று சொல்லி தெரியும். கர்த்தர் தனித்து உட்கார்ந்து பிதாவிடத்தில் பரிந்துரை செய்ய போகிறார் என்று சொல்லி சீசர்களுக்கு தெரியும். ஆனால் சீசர்களோ தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். என்னுடைய பலவீனம் யாருக்கு தெரியும்? இரவு நேரத்தில் தான் எனக்கு ஒரு டைமே ரெஸ்ட் எடுக்கிறது கிடைக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி நான் ஜெபிப்பது, அல்லது எனக்கு இருக்கிறதான பலவீனம் யாருக்கு தெரியும், எனக்கு இருக்கிறதான பாடுகள் நிந்தனைகள் யாருக்கு தெரியும் என்று சொல்லி நாமளும் அநேக நேரங்களை சோர்ந்து போனவர்களாக இப்படி தான் தூங்கி கொண்டு இருக்கிறோம். வருகிறதான ஆபத்து தெரியாதபடிக்கு, வருகிறதான பிரச்சனைகள் தெரியாதபடிக்கு தந்தை பெர்க்மன் செய்ய இப்படியாக பேசி பாடுகிறார். தூங்கினால் எதிரி கல்லை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் நம்மளுடைய குடும்பத்தையே பிசாசான சூறையாடி விடுவான் என்று சொல்லி. ஆனாலும் எல்லாம் தெரிந்தும் இந்த சீசர்களைப் போல தூங்குகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். மறுபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தட்டி எழுப்பி சொல்கிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி சீசர்களை பார்த்து என் தேவன் கேட்கிறார். சொல்லிவிட்டு மறுபடியும் பிதாவினிடத்திலே அவர் வேண்டுதல் செய்ய கடந்து போகும்பொழுது திரும்பி வரும்போதும் மறுபடியும் சீசர்கள் தூங்கி கொண்டு தான் இருந்தார்கள். அன்றைக்கு ராத்திரி தான் என் தேவன் காட்டி கொடுக்கப்பட்டார். பாருங்கள், தேவனும் பல தடவை நம்ம இடத்துல எச்சரித்திருப்பார். இந்த மனிதன் மூலமாய், இந்த மனுஷன் மூலமாய் உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரப்போகுது, உன்னுடைய ஊழியத்துக்குள்ளே பிரச்சனை வரப்போகுது, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனை வரப்போகுது, அதனால் நீர் விழித்திருந்து ஜெபம் பண்ண என்று சொல்லும் பொழுது நாமளும் இப்படி தான் தூங்கினவர்களாக காணப்பட்டோம். அதனால் அநேக நிந்தனைகள், அநேக பிரச்சனைகள் இந்த யூதாசை போல காட்டி கொடுக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம். எப்படி முத்தமிட்டு காட்டி கொடுத்தாரோ அதே போல் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்ததான ஜனங்களும் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலையும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு மறுபடியும் நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மளுடைய குடும்பத்தை நாம் காப்பாற்ற முடியும். இயேசப்பா சொல்லுகிறாங்க வேதத்திலே, பாருங்கள், யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. பாருங்கள், உலகம் கொடுக்கக்கூடாத, உலகம் தரக்கூடாத பிரகாரமான ஒரு சந்தோஷத்தை என் தேவன் நம்மளுக்காக வைத்து போகிறார். உலகம் தரக்கூடாது. அப்போ இந்த உலகத்தால் தேவன் தருகிறதான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வேற யாராலும் தர முடியாது. எந்த பணத்தாலேயோ எந்த பொருளாலேயோ தர முடியாது. பாருங்கள், அப்படி தருகிறதாக இருந்தால் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்ததான யூதாஸ் அந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் சந்தோஷமாக அவனால் இருக்க முடியவில்லை. அவனுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை, அவனுடைய இருதயத்தில் சந்தோஷம் இல்லை. அந்த 30 வெள்ளிக்காசு வைத்து அவனால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை. குற்ற உணர்வு அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தனால தான் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களை காட்டி கொடுக்கிறவர்களுக்கு அப்போ என்ன தண்டனை உண்டு என்று சொல்லி நீங்கள் இப்போ தெரிந்து கொண்டீர்கள். அதனால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. உங்களை காட்டி கொடுத்து விட்டார்களா, உங்களுக்கு எதிராக நிந்தனைகளையும் அவமானங்களையும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லி தூசிக்கிறார்களா, கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். அன்று சொல்றாரு, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் உனக்கு வைத்து, அந்த சமாதானத்தை நம்ம நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அது எல்லாம் காணாமல் போய்விடும்.
பாருங்கள், நான் செய்கிறதான ரட்சிப்பை, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீ உட்கார்ந்து பார் என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறாங்க. அப்போ தேவன் காட்டி கொடுக்கப்படுகிறார். எதற்காக தெரியுமா? நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மேல் வருகிறதான சாபத்தை அவரே சுமந்து கொண்டார். அதற்காகத்தான் என் தேவன் காட்டி கொடுக்கப்பட்டார். வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக, எல்லாரும் சொல்லப்படுதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக என் தேவன் அப்படி ஒரு பாடை ஏற்றுக்கொண்டார். அப்போ உங்களுக்குரியதான தேவன் கொடுத்ததான தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், தாயின் வயிற்றிலிருந்து உருவாகுவதற்கு முன்பதாகவே, நரம்புகள் எலும்புகள் உருவாகுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய கண்கள் உங்களை கண்டது. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் சில மனிதர்கள் மூலமாக காட்டி கொடுக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவீர்கள். ஏன் என்று சொன்னால், வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக, உங்களை இவ்வளவு நாட்களாக உயிரோட வைத்து அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக சில மனிதர்கள் மூலமாக நாமளும் காட்டி கொடுக்கப்பட போகிறோம், காட்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். நிந்தனைகளையும் அவமானங்களையும் சகித்திருக்கோம். இதெல்லாம் ஒரு சமாதானத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறதை அனுபவிக்கும்படியாகத்தான். எத்தனை பாடுகள் அல்லவா, எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள் இதுவரையும் சகித்து கொண்டு இருக்கிறோம். வெளியில யாரிடத்திலும் சொல்ல முடியாத அளவுக்கு தினம் தினம் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இது எல்லாம் எதற்காக இருச்சுனால், தேவன் நம்மேல் வைத்த திட்டம் நிறைவேறும்படியாக, தேவன் நம்மேல் வைத்ததான நோக்கம் நிறைவேறும்படியாகத்தான் இப்படி ஒரு காரியத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் துக்கமாய் இருக்காதபடிக்கு நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறாங்க. உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை நான் உனக்காக வைத்து போகிறேன். அப்போ அவருடைய சந்தோஷத்தை நம்மளுக்காக வைத்து விட்டு, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய இரத்தத்தையே நம்மளுக்காக சிந்தி பரமேறி கடந்து போயிருக்கிறார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறாங்க. உங்களுக்கு எதிராக காட்டி கொடுக்கிறதான மனிதர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர்களால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை தொடக்கூட முடியாது. ஏனென்று சொன்னால், தேவன் நம்மேல் வைத்ததான திட்டம் நிறைவேறும் வரையிலும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்னும் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாள் அளவும் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ நமக்கு முன்பதாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க. அவருடைய வார்த்தையை தியானிங்கள், அவரை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு துக்க வெள்ளிக்கிழமை என்று சொல்லி நீங்கள் துக்கமாக இருக்காதபடிக்கு ஏசப்பா சொல்லுகிறாங்க, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த சமாதானத்தை நோக்கி பாருங்கள், அந்த சந்தோஷத்தை அனுபவியுங்கள், அந்த சந்தோஷத்தை நோக்கி பாருங்கள். கண்மலையாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய முழு சந்தோஷத்தை, நம்பிக்கையும் வைராக்கியத்தை நீங்கள் அவர் மேல் வையுங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you.